நம்ம கண்ட்ரோலுக்கே இல்லாமல் சப்கான்சியஸ்னு சொல்லப்படுற ஆழ பதிந்து விழிப்பு நிலையில வெளிப்படுத்த முடியாத ஆசைகள் என்ன ஆயிடுறது, கனவுன்ற ஒரு இடத்துல இந்த உடலே தேவையில்லாமல் அந்த ஆசைகள் அவ்வளோ ஆழ பதிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றது, பீரிட்டு கனவாவே வருது. இந்த ஸ்தூல தேகம் வேண்டாம், ஸ்தூல கண் வேண்டாம், மீதி புலன்கள் எதுவுமே வேண்டாம், உலகமே வேண்டாம், ஸ்தூல உலகமே வேண்டாம், என்ன தேவையோ அதையும் படைத்து அவங்களோட பேசிட்டு இருந்து அவங்களோட உறவாடி அவங்களோட சண்டை போட்டு என்னென்னவோ நடக்கிறது கனவுலையும். எந்த விதமான அங்க அறிவு அறிவே, அதாவது இங்க உள்ள பதிந்த மனத்துக்குள் பதிந்து ஆழ பதிந்து இங்கு வெளிப்பட முடியாமல் தவித்து எஞ்சி பவர்ஃபுல்லாக இருப்பவை என்ன பண்றது, கனவா வெள்ள வருது. சோ அது ஒரு அறியும் நிலை. இன்னொரு கிளியரா அறியும் நிலை என்ன, ஸ்தூல உடல் ஸ்தூல உலக காட்சிகளையும் தன்னையுமே கற்பனையாக உணர்வாக எண்ணமாக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எண்ணங்களே செயல்களை செய்யறதுக்கு அவனை எழுப்பி அந்தந்த கர்மங்களுக்கு ஆட்படுனே செய்தே ஆகணும்னு அவைகள் சொல்லல, நாமளே எடுத்து போட்டுக்கிறோம். ஒரு லேண்ட் வாங்கிட்டோம் வச்சுக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வரைக்கும் என்னுடைய லேண்டு கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன மறுக்ஷணம் அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம கையில வர ஏன்னா ஆளுமை வந்துடுது, அது என்னுடையது. அது என்னுடையதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த என்னுடையதுக்கு பின்னாடி இரண்டரை என்னுடைய உயிர் பாவத்திலேயே அது கலந்துருக்குன்னு அர்த்தம், என்னுடைய சுட்டறிவுக்குள்ளேயே போய் கலந்துடுதுன்னு அர்த்தம். அதனால்தான் உடைமைகள்லாம் போய் கலக்கிறது, நான் என்ற வகையரா கலக்கிறது, அதாவது அகங்காரம் கொண்ட அனைத்தும் கலக்கிறது. எப்பவுமே எல்லா பதிவுகளும் அப்படியே எப்படி நம்ம பல பொருட்களால பல காய்கறிகளையும் மசாலா பொடியும் சாம்பார் பொடி அது இது எல்லாத்தையும் போட்டு சாம்பாரா மாத்துறோமோ, திருப்பி அதை ஒரிஜினல் ஸ்டேட்டு கொண்டு போக முடியாதோ, அந்த மாதிரி இந்த அனுபவத்துல இரண்டரை கலந்து உடைமைகளாகவும் நான் என்னும் பாவமாகவும் ஓயாமல் பதிவுகளாக மாற்றிக்கொண்டே இருப்பதுதான் மனம். அது மாற்றுவதற்கு ஒன்று அதனிடையே தான் என்பதை என்னன்னே தெரிவிக்காம பொய்யுருவமாக இருட்டு உருவமாக விழிப்பு நிலை தோறும் போய்கொண்டே இருக்கிறது. அதுதான் என்ன பண்றது, மனமாவும் மாறுறது. அதெல்லாம் தான் நம்ம ரொம்ப அகந்தைனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ 2 சுட்டறியும் நிலைகள், விழிப்பு நிலை, கனவு நிலை. இன்னொன்று இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இதுக்கு என்ன பேரே கொடுக்க முடியாது. இவைகள் ரெண்டுத்துலயும் நாம எல்லாரும் எப்படி இருக்கோம், in a given moment, one particular moment, in a particular moment, how are we? என்னமோ யோசனை, அந்த யோசனைக்கு பின்னாடி பொருள் இருக்கும், ஏதாவது பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். எங்கேயாவது போகணும், எங்கேயாவது வரணும், ஏதாவது வாங்கணும், ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது பேசணும், ஏதாவது முடிக்கணும், ஏதாவது முடிக்காம இருக்கணும், எதையாவது போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னுட்டு என்னமோ சுட்டறிவு உலகத்தோட ஏதோ ஒரு கணக்கு இருந்துட்டே இருக்கும். இதுதான் வழக்கமா சுட்டறிவு நிலையில இருக்கும். இங்க இது இல்லவே இல்லை. இது எல்லாம் அறியறதுக்கு அங்க மனமே இல்லை, ஆளே இல்லை. சுத்தமா நாம ரூபம்ன்றதே இல்லை. ஆணுன்றவன் ஆண் இல்லை, பெண்ணுன்றவன் பெண் இல்லை. அது தந்தையா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், கிழவனா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ரோகியா இருக்கட்டும், போகியா இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், யூனிவர்சலா இது வரைக்கும் இருந்த இந்த பூமியிலையும் பல பூமிகள்லையும் இருந்து மறைந்த
இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற இனிமேல் வரப்போகின்ற அனைவருக்கும் ஆட்படும் ஒரே நிலை. என்ன நிலைன்னா ஆழ்ந்த உறக்கம். அதுல பாகுபாடே இல்லை. என்னுடைய தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல நான் எனக்கு கிடைக்கிற அமைதியும் எனக்கு கிடைக்கிற நல்ல சுகமும் அதே போன்றுதான் எல்லா இடத்துலையும் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. வித்தியாசங்கள் அறவே வித்தியாசங்களே இல்லை. ஆனா அதனுடைய லட்சணம் சொல்லப்படுற அதனுடைய தன்மை எப்படி இருக்கு? இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா உயிர்ப்பு மாத்திரம் இருக்கிறது. வெறும் உயிர்ப்பு மாத்திரம் இருக்கு. அடுத்த நாள் அத்தனை சாஃப்ட்வேரும் மனம் தான் வச்சிருந்த தேக லோக சாஸ்திர வாசனைகள்னு எங்க விட்டுதோ, அதுல எதெல்லாம் டாமினண்டா விட்டுதோ அது மூலமாக விழிப்பு நிலைக்கு வர்றது, விழிப்பு நிலை சுட்டறிவு வாழ்க்கையா மாறுறது. இந்த ரெண்டு விழிப்பு நிலைகளுக்கு நடுவுல ஒரு ஆழ்ந்த உறக்கம்ன்றது கனவுகளோட இருந்தாலும் அதுவும் சுட்டறிவு நிலை. அது இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் அடைபடுறது. இப்ப இந்த ஆழ்ந்த உறக்கம் நல்லபடியா இருக்கணும்னாலே விழிப்பு நிலை பூராவே நம்ம ரொம்ப மிதமாகவும், நாம் இங்கு இந்த விழிப்பு நிலையா போயின்னு இருக்கிற இந்த வஸ்துவனுடைய தன்மையே என்ன அப்படின்றத ஆராய தலைப்படும் பொழுதுதான் அந்த வேகமே கொஞ்சம் குறையாது. அததான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, சிவபுராணத்துல வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்கூவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க அப்படின்னு அந்த பொருளை உணர்ந்துட்டார் அவரு. வேகத்தை கெடுத்து யார் ஆள முடியும்? என் வேகத்தை நானே கெடுக்க முடியாது. ஆனா நான் பார்க்கலாம். அந்த பார்க்கறதுக்கு கூட அருள் வேணும். அந்த புத்திக்கு அந்த நிதானம் வரத்து கூட இப்ப இந்த சசங்கங்களே நீங்க எப்படி கேட்கணும்? நீங்க தொடர்ந்து கேட்கணும். அப்புறம் உபதேசம்னு சொல்லப்படுற அருகில் இருக்கும் இடம்ன்றதுனாலேயே இந்த சத்சங்கத்துக்கு அருகிலேயே வசிச்சுட்டே இருக்கணும். மனம் பூரா இதுல அப்படியே கொடுத்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுதும் அதனோட இருக்கிற நுட்பங்கள் உள்ள அரைஞ்சார் போல நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்ப தானாகவே அந்த ஆன்மகுரு உங்களுக்குள்ளும் இருக்கும். அந்த ஆன்மகுரு எல்லாவற்றிலும் இருக்கும். அந்த ஆன்மகுருவானவர் அந்த புத்தி ரூபமாக தன்னுடைய நிலையை உங்களுக்கு தானாகவே காட்டுவார். அப்படி காமிக்கும் பொழுதுதான் அந்த வேகம் குறையிறது. அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அதுக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டியதா இருக்கு? அதுதான் உபதேசம் கேட்கும் பொழுது எப்படி கேட்பாலும், வாயை மூடிப்பாங்க. வாயை மூடிட்டு கண்ணையை மூடிட்டு காதை மாத்திரம் தான் கொடுத்துருப்பாங்க. வாயை ஏன் முடிக்கிறாங்கன்னா, இது திங்கிங் அலவுடுன்னு சொல்ற மாதிரி திங்க் கூட நான் பண்ணக்கூடாது. அப்படியே எனக்குள்ள இரண்டரை போய் கலந்துட்டு வெளில வரக்கூடாது. வெளியிலேயே வரக்கூடாது. அது வாக்குக்கு வர பொருள் இல்லை. அது உள்ள அசிமிலேட் ஆகணும், டைஜஸ்ட் ஆகணும், என்னோடதாகவே மாறணும். நானே அந்த தத்துவ விளக்கமா என்னுடைய நிலைகள் தூரம், விழிப்பு நிலை தூரம் அது ஆகணும். அதுக்காக சொல்லப்படுறதா அந்த உபதேசங்கள், இந்த ஆன்ம விளக்கங்கள். அப்பேற்பட்ட ஆன்ம விளக்கத்தை தான் கொடுத்துருக்காரு. இப்படி சுட்டறிவுனால, சுட்டறிவுன்னு ஒண்ணு ஒவ்வொருத்தர்கிட்டையும் டு நோ, டு கெட், டு அரைவ், டு அட்டைன், நாட் டு கெட் ஆல்சோ, நாட் டு கெட் இன்வால்வ்ட் ஆல்சோ, டு பிகம், நாட் டு பிகம் ஆல்சோ. அதாவது ரெண்டுமே, நாட்டும் சரி டூவும் சரி, எல்லா வெர்போடையும் சேர்ந்த அனைத்தும் டு நோ, to retain, to discard, to accept, anything, என்ன எல்லாம் இதுதான் இருந்துட்டு இருக்க போறது நம்மளுக்கு. தொடர்ந்து 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 ஒரு சின்ன சாப்பிடுற விஷயத்துல இருந்து இதை கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சாப்பிடுற டேபிளே சொன்னா கூட எனக்கு வேணாம், அது எனக்கு வேணாம், நிராகரித்தல் வேணாம், அதை எனக்கு எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு இன்னொரு ஐட்டத்தை ரொம்ப ஆசையா சாப்பிடுறது.
இப்படி வந்து வெறும் ஒவ்வொரு புலன்கள்லயும் இந்த மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அனைத்து விஷயங்களையும் தோன்றி வாழறது அந்த விழிப்பு நிலை வாழ்க்கை. இது வந்து அறிவுக்கு ஆட்பட்டு, அதாவது தோன்றும் பொழுதே அது எப்படி தோன்றுறதுன்னா, நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில்ன்ற அமைப்புகளோட மிக்ஸ் ஆகி இரண்டரை கலந்து அந்த அகங்கார மமகார, அகங்காரம்னா நான்ற தன்மை, மமகாரம்னா அந்த ரெண்டாவது வேற்றுமை உறுப்பிலிருந்து மீதி எல்லா வேற்றுமை உறுப்புகளும், நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு அனைத்துமே சேர்ந்த அகங்கார ஒரே குரூப்பே பவர்ஃபுல் குரூப். இது இன்னொரு பவர்ஃபுல் குரூப். இந்த ரெண்டு குரூப்பை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள இரண்டரை கலந்து இதுவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்ப வந்து நானுன்னு வாழறேனோ, என்னுடையதுன்னு வாழறேனோ, அப்ப வந்து மற்றவைகள்லாம் என்னது, என்னுடையது அல்லாதவைகள் ஆகிடுறது. புரியுதா? என்னுடைய பைக்கை பார்க் பண்றேன்னா கூட என்னுடைய பைக்குக்கு நல்ல இடம் கிடைக்கணும். அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி வெயில்ல இருந்தா கூட இன்னும் தூக்கி, நம்மளுக்கு நிழல் கிடைக்கலன்னு அவர் வண்டியை தூக்கி இன்னும் வெயில்ல வச்சுட்டு நம்ம வண்டி வைப்போம். ஏன்னா என்னுடையதே வந்து அது இன்னொருவருடையதுன்ற ஒரு இரண்டாந்தர மனப்பான்மையை நம்மளுக்குள்ள கூடவே வச்சுட்டு இருக்கு. எனக்கு தெரியும் அப்படின்றதே கூடவே அதுக்குள்ளேயே எனக்கு தெரியாதுன்றதையும் வச்சுட்டு இருக்கு. என்னுடைய பயம் அப்படின்றதே, என்னுடைய பயம் என்னன்னா, அதுல அந்த விஷயத்த நான் ஃபுல்லா தெரியாதவனா இருக்கேன், அதுதான் பயம். அந்த பயமே என்ன வச்சுட்டு இருக்கு, அங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய அறிய வேண்டியவைகள்ன்றதையும் வச்சுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதே இன்னும் தெரிஞ்சுக்காததும் நிறைய அங்க வச்சிருக்கு. சோ இங்க வந்து சுட்டறிவு தான் தோற்றத்திற்கு வந்து வந்து செல்கிறது. சுட்டறிவு வரும் பொழுதே சுட்டறிவனுடைய சுட்டறிவுக்குள்ளேயே அறியாமையும் இருக்கு. புரிஞ்சுதா? எப்படி வந்து இவைகள் இரண்டும் அற்ற நிலைதான் ஆழ்ந்த உறக்கமா போறதோ, ஆழ்ந்த உறக்கம்ன்றது வந்து அறியாமை அதனுடைய தன்மையா இருக்கு. அறியாமை தான் அதனுடைய தன்மை. அறியாமைனா என்ன? நம்ம வந்து சுத்தமா விசாரிக்கிறதும் இல்லை எழுந்த பிறகு. ஆனா வேகமா வந்து இடத்தை தேடி தூங்குறதுக்கு என்ன காசு வேணா கொடுக்கிறோம். முக்கியமா ட்ரெயின்ல தான் இதை பார்க்கலாம். ட்ரெயினே காத்தால 5 மணிக்கு சேர்ந்துரும். காலங்காத்தால விடிகாத்தால 3 மணி வரைக்கும் பர்த்துக்கு போராடின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏறி அடுத்து எழுந்துக்கிறதுக்குள்ள ஸ்டேஷன் வந்துடும். ஆனாலும் வந்து ஏன் அப்படி? ஏன்னா இதோட வாழறதுன்றது வந்து தொடர்ந்து வந்து விழிப்பு நிலையோட வாழறதுன்றது ஒரு பயங்கரமான வந்து ஒரு டார்ச்சர். என்னதான் சுகமா இருந்தாலும், என்னதான் எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டே இருந்தாலும் அந்த விழிப்பு நிலையில அது கூடவே வந்து அதுவும் பெல்ட். இதனோட ஆப்போசிட்டாவே தான் அது போய் முடியறதே தவிர யாருமே அதை வந்து விசாரிக்கிறதும் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒருவன் தனித்த உடலாக தன்னை கருதி கொண்டு அந்த பெயராக தன்னை அதற்குள்ளே அந்த உடலுக்குள்ளே அமைத்து கொண்டு, அப்புறம் அந்த உடலுக்குள்ள அமைஞ்ச உடனேயே அவனுடைய பழைய பதிவுகள் தான் வந்து அவனுடைய வாழ்க்கையா வந்து அன்றைய விழிப்பு நிலை பூரா வரப்போகுது. இவ்வளவுதானா? ஸோ ரெண்டுமே இன்பில்ட், ஒன்னுத்துக்குள்ள ஒண்ணு இன்பில்ட். இந்த இன்பில்ட்டா தோன்றி மறையிறது அனைத்துமே அறிவு பொருள் அன்று, உண்மை அறிவு அன்று. ரெண்டுமே. இது எனக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது எல்லைகளோட தான் அந்த தெரியும் இருக்கு. அந்த எல்லைகளுக்கு அப்பால கூடவே அந்த தெரியும்ன்றதுக்குள்ளேயே தெரியாமையும் இருக்கு. எனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கு. தெரியாதுன்னும் போதே ஒரு கலக்கம் வந்துடும். நுட்பமா இன்பில்ட்டா இருக்கு. அதுதான் வந்து பகவான் வந்து இதுதானா அறிவு,
உண்மை அறிவு எங்க இருக்கு அப்படின்றத இதை வச்சுட்டே சொல்றார். அறியாமை விட்டு அறிவு என்றாம். இந்த அறிவுன்னு அவர் சொல்றது வந்து இந்த சுட்டறிவு. அதாவது அறியாமைன்னா என்ன? ஒன்றுமே அற்ற தூக்கத்திலிருந்து